விஷயம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எனக்கு கனெக்ட் ஆச்சு. பட் அடிக்கிறவங்க அடிச்சுட்டு தான் இருப்பாங்க, அது எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு போனாலும் அவங்களுக்கு காம்படிஷன் வந்து அவங்களே நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ஓரியன்டான படம், நல்லா போய் பார்க்கலாம். நல்லா ஒரு மாதிரி படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. என்னன்னா படம் வந்து போர் அடிக்காம போகணும்னு தான் எதிர்பார்த்தோம். அந்த ரீசன் என்னன்னா இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்னு சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ டேரக்டரும் படம் ஸ்டார்டிங்லேயே அவங்க ட்ரைலர்ல இருந்து எல்லாத்துலயுமே ரிவீல் பண்ணது என்னன்னா இதுல ஒரு ட்விஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு க்ளீன் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் படத்துக்கு வந்தோம். படம் என்னன்னா போர் அடிக்காம போகணுன்ட்டு. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே படம் வந்து போர் அடிக்காம எல்லாம் போச்சு. லைக் சூர்யாவோட ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா அவசியமே இல்லை. அவர் எப்பவுமே அவர் கொடுக்குற ரோலை வந்து நடிக்கிற மாதிரியே தெரியாது, அந்த ரோல்லேயே அவர் அந்த வாழ்ந்த மாதிரி பண்ணியிருப்பாரு, அப்படிதான் இருக்கு ரோல். ப்ளஸ் அந்த மமிதா பைஜு வந்து 2 பேரோட பேர் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் படம் அவங்க கேஸ்ட் சொல்லும் போது எங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா இவங்க இதுக்கு போடுறாங்கன்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் மூவின்னு பார்க்கும்போது இவங்க தான் பர்ஃபெக்டான கேஸ்ட்னு ஃபீல் ஆச்சு. ஒரு ஜென்சிக்கும் ஒரு 90s கிட்டுக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு கரெக்டாக ஃபீல் ஆச்சு, நல்லா கனெக்ட் ஆச்சு. ஃபைட்டு அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லை இது படத்துல இருக்கு? ரெண்டு இல்லாம ஹீரோ பெரிய ஹீரோன்னும் போது கண்டிப்பா ஃபைட் இருக்கணும். ஸோ அது விற்கணும்னு வைக்காம ஒரு ரீசனுக்காக வச்சிருக்காங்க. வில்லன் யாரும் பெருசா இல்லை. ஸோ ஓப்பனா சொல்லக்கூடாது வில்லன் இல்லை, இது ஒரு நம்ம ஜாலியா பாக்குற ஒரு படம். வில்லன் நம்ம வரும்போது ஒரு ஹாப்பியா வருவோம் படத்துல. ஒரு சில நேரத்துல நமக்கு ஒரு நம்ம ஃபேமிலியில மிஸ் பண்றவங்க இப்போ சும்மா இப்போ வீட்டில் கால் பண்ணுவாங்க, அப்போ நம்ம வந்து வேலையில இருக்கோம் வெயின்னு சொல்லி வச்சிருவோம். ஆனா வந்து அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்ம ரிலேஷன்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஆக்டிங் வைஸ் அதான் நான் சொன்னேன், அவர் வந்து ஆக்ட் பண்ணல, அந்த கேரக்டருக்கு அப்படியே இருந்திருக்கிறாரு. யூஸ்வலா அவர் எல்லா படத்திலும் அந்த கேரக்டராகவே மாறிடுவார், அப்படிதான் இருந்தாரு. அப்ரோச் பண்ற விதம், அவங்க ஒன்னா சேர்றாங்களா, அது கரெக்டானது தானா அப்படின்றது இருக்கும். இப்போ யூஸ்வலா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 20 வயசு 30 வயசு 20 வயசு கேப்ல எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கு வந்து இப்ப சொல்றாங்க அவ்வளவு கேப் இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும்ட்டு. அப்படி பண்றது தப்பு தான், அவ்வளவு ஏஜ் கேப்ல பண்றது. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி இருக்காது, அவங்களோட ஏஜ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதையும் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. பட் அவங்க ஒன்னா சேரணும்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அந்த வேலிடான ரீசனும் இந்த படத்துல இருக்கு. கருப்பு கூட கம்பேரே பண்ணக்கூடாது இந்த படத்தை. ஏன்னா அது டோட்டலா வந்து ஒரு மாஸ் எலமெண்ட் உள்ள ஒரு ஆக்ஷன் எல்லாம் கலந்த ஒரு மாசான படம். இது டோட்டலா வேற, அது வந்து ஒரு பிளாஸ்ட் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சாஃப்டா போற படம். ஸோ இது நம்ம வாரணம் ஆயிரம் போயிட்டு நீங்க கலெக்ஷன் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு அதுல ஒரு 4 ஃபைட் வைக்கணும் 5 ஃபைட் வைக்கணும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதுல வில்லனே கிடையாது வாரணம் ஆயிரம்ல. அந்த படம் நீங்க நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா, கனெக்ட் ஆகல சொல்ல முடியுமா? எவ்வளவு பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்கு. அந்த மாதிரி இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுற ஒரு ஃபேமிலி, ஒரு ஃபீல் குட் மூவி. லைக் இப்படி ஒரு படம் வந்துச்சுரா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் பார்த்தா. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி தான். பட் அடிக்கிறவங்க அடிச்சுட்டு தான் இருப்பாங்க, அது எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு பிடிச்சிருக்கு படம். கண்டிப்பா ஜென்சிக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஜென்சிக்கான படம்னு சொல்ல முடியாது. பட் அந்த மமிதோட கேரக்டர் ஒரு ஜென்சி கேரக்டர். ஏன்னா போனாலும் அவங்களுக்கு காம்படிஷன் வந்து அவங்களே நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்ட்டு அவங்க பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா எங்க சூர்யா அப்படிதான் சொல்லியிருக்காரு, அன்பாவே இருப்போம், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்ட்டு. ஸோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் ஒன்று. ஆக்சுவலி என்னன்னா இது எங்க முன்னாடியே சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு கஜினி மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படமா இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரி பிளஸ் ஒரு ஏஜ் கேப் சொன்னாங்க. ஸோ பெருசா வேற எதுவும் ஒரு ஃபைட் சீன் ஒரு மாசா இருக்கும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்தோம். அதை விடவே இது ஓவரால் ஃபுல்ஃபில் பண்ணிச்சு படம். சுற்றுலுக்கு அப்புறம் வர ஃபைட் சீன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லாவே இருந்துச்சு. ஸோ மமிதா பைஜோட ஆக்டிங் இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது, நல்லா இருந்துச்சு. அவங்களும் பிளஸ் சூர்யாவோட அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல நமக்குள்ள ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கலாய்க்கிற விஷயம், அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டு, பேசுற வேர்ட்ஸ், நடக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே இது நான் எதாச்சும் நடந்திருந்தா எப்படி நடந்திருக்குமோ அந்த மாதிரியே காட்டியிருந்தாங்க. கருப்பு படத்துக்கு கூட்டு வந்து கம்பேர் பண்ணுவீங்க, கருப்பு படத்துல அப்படி இருந்தது இதுல அப்படி இல்லையேன்றானா அது வேற. அதுல வந்து அப்படிதான் இருக்கணும் ஃபைட். இதுல ஃபைட் சீன்ஸ் அவ்வளவு தேவைப்படல. இருந்த வரைக்கும் எப்படி கொடுத்தா கரெக்டா இருக்குமோ அதை வந்து கரெக்டா கொடுத்துருக்காரு. கண்டிப்பா பண்ணணும். ஆனா இதையும் அதையே கம்பேர் பண்ணக்கூடாது, இதை விட அது சூப்பரா இருக்கு, இதை விட அது இதுவா இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணுவது. அது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜேர்னல். கருப்பு விஸ்வநாதன் சன்ஸ் வந்து இது டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜேர்னல். இந்த படம் கண்டிப்பா சூப்பரா இருக்கு, இதோட கலெக்ஷன் கண்டிப்பா நிறைய வரும். படத்துல என்னதான் சொல்ல வராங்க கன்க்ளூஷன்? படத்துல கன்க்ளூஷன் என்ன, அது படம் பார்க்கணும், அதை நாங்க ரிவீல் பண்ணக்கூடாதுல்ல. படம் பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் ரிலேட்டட் ஆகும். ஐ மீன் அந்த ஏஜ் கேப் தான், அந்த ஏஜ் கேப்பை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸா காட்டணும். பிளஸ் வந்து எவ்வளோ நிறைய படத்துல வந்து அகரம் வந்து மெயினா சூர்யாவோட ரியல் கேரக்டர் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு கனெக்ட் ஆச்சு ஒரு சில ஸ்டார்டிங்லலாம், சூப்பரா இருந்துச்சு, எனக்கு கனெக்ட் ஆச்சு. அகரம் போட விடாம பண்ணாங்க. ஆக்சுவலி என்னன்னா கங்குவா வந்து நீங்க எப்படி சொல்றீங்க, கங்குவாக்கு வந்து ஒரு சிஜி அந்த படத்துல வந்து கதையை விட்டுருங்க, ஒரு சிஜி நல்லா இல்லையா, அவங்க போட்ட ஒரு எஃபெக்ட் நல்லா இல்லையா, அந்த பழைய கால செட்டுல இருந்து எதுவுமே ஒண்ணு கூடவா நல்லா இல்ல. ஐ மீன் என்னன்னா குறை சொல்லலாம், ஆனா அவங்க அது எவ்வளவு ஒரு வன்மத்தை அப்படியே டைரக்டா கக்குற மாதிரி கக்குனாங்க. சரி அது கூட விடுங்க, சரி ஓகே அவங்களுக்கு கதை வந்து செட் ஆகல, ஓகே அது கூட பரவாயில்ல.
பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது அவங்களோட பர்சனல், அதை வந்து நம்ம வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனா அது ஏன் தெரியல, தமிழ் டிஎன்ல மட்டும் சூர்யா படம் வந்தா மட்டும் எல்லா தியேட்டர்ஸ்க்குமே வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்துடும், லாங் டேர்ம் பிசினஸ்க்காக படம் ரிலீஸ் பண்ண முடியாது வந்துடும், டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராப்ளம் வரும். ஸோ நேற்று 12 o'clock வரைக்குமே ரோஹினிலே வந்து படம் ரிலீஸ் ஆகுறது கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அவ்வளோ இஷ்யூஸ் பண்றாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் டிக்கெட் கேன்சல் பண்றது, அதுக்கப்புறம் சடனா இது எல்லாமே வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், படம் FDFSக்கு ஒருத்தவங்க டிக்கெட் புக் பண்றாங்க, அது கேன்சல் ஆயிடுது, சடனா அவங்க வேற தியேட்டர்ல புக் பண்ணிடுறாங்க எமர்ஜென்சிக்கு, திருப்பி இவங்க மிட் நைட்ல ஓப்பன் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் ஒரே டைம்ல 2 தியேட்டர்ல இருக்க முடியாது. அப்ப வேணும்ட்டே வந்து தியேட்டர் காலியா இருக்கு, இங்க பாருங்க FDFSA காலியா இருக்குன்னு காட்டணுன்றதுக்காக பண்றாங்களா, இல்ல ஸ்டார்டிங்கே படம் ஒரு நெகட்டிவிட்டியா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு காட்டணும், ஒரு இம்பாக்ட் பண்ணணுன்றதுக்காக பண்றாங்க. அது வேணும்ட்டு தான் பண்றாங்க. அது ஏன் சூர்யானா மட்டும் தேடி வந்து தளபதிக்கு அப்படிதானே பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஜய் சாருக்கு தான் இதெல்லாம் பண்ணுவாங்களே. அது எனக்கு தெரியல. ஆனா இப்போ நாங்க சூர்யா ஃபேன், சூர்யா பண்றாங்க. சோ அது பண்றதை நான் டைரக்டா சொல்றேன். யா தேங்க்ஸ். தேங்க் யூ. இந்த படத்தை பார்க்கறது எப்படி தோணுன்னா, எங்கள் ஃப்ரெண்டு அவங்க அப்பா கதை தான் தோணுது. படம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் சின்ன நல்லா இருந்துச்சு. சூப்பர். புரியல, நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. இல்லை நல்லா தான் இருந்துச்சு படம். சரி இல்லை, அதான் எங்கள் ஃப்ரெண்டு அவங்க டேடி தான் எல்லாமே இந்த படத்தை பார்த்து இருக்கிறதையும். அது உங்களுக்கு புரியாது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் கூட நார்மலா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல டிஃப்ரெண்டான ஸ்டோரி போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கொண்டு போன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க ஏஜ் கேப்ல இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் கேப்புக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து ஒரு லவ்வுக்கு வந்து ஏஜ் கிடையாது, வித்தியாசம் கிடையாது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு டைட்டிலாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது படம், வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். கருப்பு அது தனி ராகம். அது வந்து டோட்டலாக வந்து வேற மாதிரி படம். அது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இது ஒரு மாதிரி ஃபேமிலி ஓரியன்டான படம். நல்லா போய் பார்க்கலாம். நல்லா ஒரு மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஒரு 2.5 hours வருதுன்னு நினைக்கிறேன். 2.5 மணி நேரம் வந்து நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட். எந்த இடத்துல சின்னதாக லேக் ஆகலை, போர் அடிக்கல, ஒரு மாதிரி படம் வந்து ஸ்மூத்தாக போச்சு.